ஹதீஸ பாதுகாக்கிறாங்களாம். நீ சரியான ஆளா இருந்தா இந்த ஜோக் அடிக்கக்கூடிய அந்த ஜாக்கு கூட்டத்திற்கு பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். நீ ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடுன்னு போட்டு ஈ அடிக்கிட்டு இருந்துச்சுல, சேர்ல ஆள் இல்லாம ஈ அடிச்சுல, நீ வந்துகிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கூட கூட்டுவதற்கு திராணி இல்லை. நீ சொல்லக்கூடிய அந்த கொள்கையில உண்மையாளர்களா இல்லைன்றத மக்களே காரி துப்பினார்களே. உண்மையிலே உங்களுக்கு ஹதீஸை நீங்க பாதுகாக்கணுன்றதுல உங்களுக்கு உறுதிப்பாடு இருந்தா, நீ சரியான ஆட்களாக இருந்தால், உங்களுடைய கொள்கையில நீங்கள் உறுதியானவர்களாக இருந்தா வா, தவ்ஹீத் ஜமாத்தோட விவாதம் பண்ணுவோமா? தவ்ஹீத் ஜமாத்தோட விவாதம் பண்ண நீங்கள் தயாரா? வாங்க, உட்காருங்க, எல்லாம் புட்டிச்சு வச்சு கேள்வி கேட்போம், கிளிப்போம். இதுக்கு சொல்லு, இது ஹதீஸா, இந்த வசனத்துக்கு இது முரண்படுது, விவாதிக்க தயாரான்னு கூப்பிடுறோமே, இத்தனை வருஷமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கமே, உனக்கு நேருக்கு நேர் சந்திக்க உனக்கு திராணி இருக்கா? திராணி கிடையாது. இந்த ஜாக்கு கூட்டத்திற்கு எல்லாம் அந்த வசூல் மண்ணைங்க அம்புடு வேறும். வெளிநாட்டுக்காக அந்த சலபு சல்லிக்கா, சவுதி சல்லிக்காக ஜால்ரா தட்டி கொண்டு இது நீ சரியான இருந்தா விவாதிக்க வரணும். விவாதம் பண்ணி இதுதான் சரியான கருத்தை நிரூபிச்சுட்டா தவ்ஹீத் ஜமாத்துல் உலமால உங்க சேர்ந்துருவாங்களா இல்லையா? சேர்ந்துருவாங்கல்ல. அப்படி வாங்க, நிரூபிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம், வர மாட்டாங்க. அப்ப வராதுல இருந்தே இவர்கள் பொய்யர்கள் என்பது தெரியுதா இல்லையா? இவர்களுடைய கொள்கை சரியான கொள்கை இல்லை என்பது தெரியுதா இல்லையா? இவர்கள் உண்மையாளர்களா இருந்தால் விவாதிக்க வந்திருக்கணும்ல. அல்லாஹ் சொல்லி காட்டினான்ல குர்ஆன்ல, ஃபமா லஹும் அனி ததிக்ரத்தி முஅரிலீன் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த அறிவுரையை புறக்கணிக்கவர்களுக்கு என்ன நேர்ந்தது? இவர்கள் சிங்கத்தை பார்த்து விருண்டோடக்கூடிய கழுதை மாதிரி இருக்காங்க. நல்லா சொல்றானே, அந்த மாதிரி கழுத மாதிரி ஓடக்கூடிய கூட்டம் நம்மளை காவிருந்தோம். விவாதிக்க திராணி இல்லாம விவாதிக்க வந்தால் இவர்களுடைய வண்டவாளம் எல்லாம் நாரி நாற்றம் எடுத்து விடும் என்பதனால நம்மளோடு எதிர்த்து, நாங்கள் இல்லாத நேரத்தில் எங்கள் மேல சொல்லக்கூடிய அவதூறுகளை, எங்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை, எங்கள் மீது சொல்லக்கூடிய பொய்யான அந்த குற்றச்சாட்டுகளை நீ எங்க முன்னாடி சொல்ல தயாரான்னு கேட்கிறோம். வரமாட்டாங்க. முன்னாடி சொன்ன புடிச்சு போடுவாங்க, கிழிச்சு போடுவாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது, அவரு சொல்ல முடியாது, அந்த இடத்துல அம்பலமாயிருமே அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய இந்த காவிர் கூட்டம், இந்த முஸ்லிக்கு கூட்டம், சூனியத்தை நம்பி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த முஸ்லிக்கு கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைத்தியம் பிடித்ததாக சொல்லக்கூடிய இந்த காவிர் கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்நிய பெண்ணிடத்துல தனியா இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய இந்த கேடுகட்ட கூட்டம் இது சொல்லுது நம்ம ஹதீஸை மறுத்து விட்டோம் என்று நம்ம மேல் அவதூறு சொல்கின்றார்கள். அவர்களுக்கு பகிரங்க அறைகோல், நீ சரியான ஆளா இருந்தா வா, நேரா உட்கார்ந்து விவாதிப்போம். விவாதிக்க திராணி இல்லாவிட்டால் உங்களுடைய அந்த கொள்கை பொய் என்பதுதான் உண்மை அப்படின்றதான் இதற்கு நாம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம்.